வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு கெலிகோனியா பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லோ கலர் கெலிகோனியா. இது வந்து ஒரு கிழங்கு இருந்தாவே போதும், நிறைய செடியை உருவாக்கிடலாம். ஒரு கிழங்கு வந்து நம்ம நல்ல ஒரு கோகோபீட்டு, மண்புழு உரம், செம்மண் கலந்த ஒரு கலவையை ஒரு தொட்டியில், நல்லா தொட்டியில் வந்து ட்ரைனேஜ் நல்லா தண்ணி போகிறதுக்கு, சல்லுன்னு வெளியேறதுக்கு வழி இருக்கிற மாதிரி செய்துட்டு, அந்த தொட்டியில் வந்து நம்ம ஒரு கிழங்க நட்டு வச்சிட்டோம்னா வச்சு கொஞ்சம் நிழலில் வச்சிடணும். ஒரு மரத்தடியிலையோ ஏதோ ஒரு ஷேடோவில் வச்சிட்டோம்னா அந்த செடி வந்து நல்லா கிழங்கு வந்து முளைச்சிரும். அது முளைச்சி நல்லா வேர் விட்டு நல்லா வந்து ஸ்டெம்மெல்லாம் தண்டெல்லாம் வந்த பிறகு நம்ம அதை எடுத்து வேறு பாட்டுக்கோ அல்லது பெரிய பாட்டுங்களுக்கோ அல்லது தரையிலையோ மாற்றிட்டோம்னா நல்லா அது வளர்ந்துடும். எப்படி வருதுன்னா, வாழையெல்லாம் எப்படி ஒரே ஒரு கிழங்கு வச்சோம்னா கிழங்குலாம் வந்து நிறைய பக்கத்தில் சைடில் நிறைய கிழங்கு குட்டி குட்டியாக வந்து பெரிய மரங்கள் வரும். அதே மாதிரி தான் இந்த வெரைட்டியும். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை. இது வந்து தண்ணியை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணும். தண்ணி அதிகம் இருந்துச்சுன்னா இது என்னாகுன்னா அழுகி போயிடும். ஸோ வந்து நம்ம ட்ரையான மேடான பகுதியில் இதை நல்ல மணல் இருக்கணும். களிமண்லாம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி மணல் பாங்கான இடத்துல வச்சோம்னா நல்லா வளர்ந்துடும். வருஷம் முழுக்க இது நல்லா பூக்கக்கூடியது. இது ஆரஞ்சு கலரு, ரெட்டு, அதே மாதிரி ஒயிட்டு, எல்லோ எல்லா கலர்லேயும் இருக்குது. பாருங்கள், எல்லோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது நம்ம வீட்டுக்கு முன்னால் வச்சோம்னா எப்பயுமே பராமரிப்பு அதிகம் தேவைப்படாது. அப்பப்போ ஏதோ உரம் கொஞ்சம் கொடுத்தோம்னா அதாவது மாட்டு உரம், மாட்டு எருவோ அல்லது நைட்ரஜன் கலந்த ஒரு உரமோ கொடுத்தோம்னா இது நல்லா பூக்கும். அதனால் இது வந்து பராமரிப்பு அதிகம் கிடையாது. தண்ணி அதிகம் தேவையில்லை. அது வந்து அடிக்கடி வைக்கணுங்கிறதுல ஒன்ஸ் வச்சிட்டோம்னா இது வருஷ கணக்கில் அழகாக பூத்துக்கிட்டு இருக்கும். அதனால் இது வந்து நம்ம நல்லா வீட்டில் தாராளமாக வச்சு வளர்க்கலாம். அழகாகவும் இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.